கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 98:4 சொல்கிறது, கர்த்தரை ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆனந்தம் நம் உள்ளத்தில் இருந்தால் அந்த ஆனந்தமான பாடல்களை தேவன் நமக்கு கொடுத்து உதவி செய்வாராக. கர்த்தருக்கு முன்பாக உங்கள் யாவரும் பரிசுத்த தேவனுக்கு முன்பாக வாழ்த்துகிறேன். அநேக இந்த நிகழ்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறீங்க, அதுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஒரு பாடல் உங்களுக்காக. ஆனந்தம் எனக்கு கிடைத்தது, என் வாழ்க்கையே மாறினது, என் உள்ளத்தில் இயேசு வந்தார், என் வாழ்க்கையின் ராஜாவானார். கர்த்தரை ருசித்து அறிந்து கொண்டேன், எவ்வளவு எவ்வளவு அன்பானவர், உலகம் முழுவதிலும் கண்டதில்லை, இயேசு என் அருகில் உள்ளார். ஆனந்தம் எனக்கு கிடைத்தது, என் வாழ்க்கையே மாறினது, என் மகிழ்ச்சி கடலின் அலை போன்றது, உயரே உயரே போகின்றது, என்னை அழைத்து நன்மை செய்தார், இயேசு என் அருகில் உள்ளார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தரை அறியாத குடும்பத்துல பிறந்த என்னை கர்த்தராகி தேவன் தெரிந்து கொண்டார். கர்த்தராகி தேவன் தெரிந்து கொண்டு அவர் என்றைக்கு தெரிந்து கொண்டோனோ அன்றைக்கு என் பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து, இந்த கர்த்தர் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய வார்த்தைகளை சொல்லி இப்படியாக கருப்பாக இருந்த என்னை, பாவத்தின் பிடி இருந்த என்னை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி இப்போது ஒரு சிலருக்கு இந்த சுவிசேஷ வார்த்தைகள் மற்றும் கர்த்தருடைய வார்த்தை சொல்வதற்கு தேவன் பயன்படுத்தி வருவார். உங்கள் வாழ்க்கையில கவலைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், குடும்பங்களிலே குழப்பங்கள் இருக்கலாம், பிள்ளைகளிடத்துல குழப்பங்கள் இருக்கலாம். எந்த விதமான குழப்பங்கள் இருந்தாலும், பதட்டங்கள் இருந்தாலும், வருத்தங்கள் இருந்தாலும், வேதங்கள் இருந்தாலும் கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா நீங்கள் சொல்லுங்கள். சில நேரங்களிலே வியாதிகள் வருவதற்கு, வேதங்கள் வருவதற்கு, கஷ்டங்கள் வருவதற்கு, நஷ்டங்கள் வருவதற்கு, அவமானம் வருவதற்கு என்ன காரணம்? பாவம். இந்த பாவத்தை கொண்டு வரும் பிசாசு. இந்த பிசாசுக்கு முன்பாக நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அவரை வீழ்த்துங்கள், தேவனுடைய பாதப்படியில உங்களை தாழ்த்துங்கள். ஏனென்று சொன்னால் இந்த கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவானோட நம்முடைய பாவங்களுக்காக தான் இந்த உலகத்தில் வந்தார். உன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கடினமான கஷ்டங்கள் இருந்தாலும் கூட சரி, எப்பேற்பட்ட குழப்பங்கள் இருந்தாலும் சரி, சில நேரங்களிலே